சொல்றேன் ஐயா. ஒரு பெட்ஷீட் எது வந்தாலும் கண்டிப்பா கொஞ்சம் உங்க பேரு எல்லாம் உங்க பேர் பாராட்டு சந்தோஷமா இருக்கணும். நீங்க பேசுங்க மக்கள் கிட்ட. நான் வந்தது என்னன்னு சொல்லி ஐயா அங்க வந்துட்டு உதவி பண்ணாங்கோ, நல்லது பண்றாங்கோ, நல்ல பெட்ஷீட் எல்லாம் கொடுக்குறாங்க ஐயா. எதுவும் ஒன்று குறைப்படல. அது சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு 60 குடும்பத்தையும் வீடு வாசல் இல்லை. அது கொஞ்சம் வந்துட்டு நீங்க ஏற்பாடு பண்ணாங்க. உங்க புண்ணியமா இருக்கு ஐயா. தண்ணியில வயல தக்காளி இருக்கிறோம், போய் தேய்ச்சிட்டு அப்பப்போ அடிக்க ஓடுறோம். இடம் இல்லை, கஷ்டமா படுறோம் ஐயா. வருமானம் இல்லை ஐயா, வருமானம் இல்லை. வருமானம் இல்லாததுதான் சோறு தண்ணி கூட இல்லாத பஞ்சமா இருக்குது. நீங்க வந்து கொஞ்சம் உதவி பண்ணாக்க பேரா இருக்கும் ஐயா. கண்டிப்பா நன்றி. கன்னியப்பன் தலைவர் ஊருக்கே நானே செய்ய, ஊர் பூரா செய்ய வீடியோ எடுத்துக்கலாம். வணக்கம், சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் நரிக்குறவர்கள் வாழையர் இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு 300 குடும்பம் இருக்குது. அந்த 300 குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே ஸ்டேஷனில் தெருவோரத்தில் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அதுதான் வந்து தேடி செல்கிறார்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த வியாபாரமும் இல்லை, எந்த ஷாப்பிங்கும் இல்லை, எந்த ஒரு யாரும் கொடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்லை. இவங்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி, முதல் உதவியாக குளிர்காலத்துக்காக அவர்களுக்கு சொற்றரும் ஜர்க்கின்களும் எல்லாருமே வழங்கப்பட்டது. சுமார் 200 பேருக்கு. இனி இவர்களுக்கு சேவை தொடரும். இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர், காவலர் செய்தி மட்டும்.